நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பெரிய திருப்பு முனையான ஒரு விஷயமானது தற்பொழுது நடக்கப் போகின்றது. இதுவரை 7.5 சனியால் நொந்து நூடில்ஸ் ஆன உங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் வேற வக்ரமாக இருக்கின்றார். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் ஆகும் பொழுது அவர் தன்னுடைய பாத சனியின் கெடுதல்களை குறைத்து கொள்வார் என்பது ஜோதிட விதி. அதன்படி சனியால் வரக்கூடிய 4 மாதங்களுக்கு மகரம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்புகள் இருக்காது. அதே போல தற்பொழுது குரு பகவான் மகரம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரும் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வக்ர நிலைமையில் சஞ்சரிக்க இருக்கின்றார். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் 3 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் குருவால் பெரிய நன்மைகளை மகரம் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தற்பொழுது குரு வக்ரம் ஆவதால் அவரால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை நிச்சயமாக இனிமேல் உங்களுக்கு செய்வார். இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை கூறியிருக்கின்றேன். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மகரம் ராசியோட கேரக்டர்ஸை பார்க்கலாம். மகரம் ராசியில் குரு நீச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமாக இவங்க சுய கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பீங்க. அதாவது உங்களோட பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அந்த முக்கியத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க. அதே மாதிரி நெகட்டிவாக பேசுறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக நேரம் செலவிட மாட்டீங்க. மகரம் ராசிக்காரர்களை வெளியே பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியசாலி மாதிரி இருப்பீங்க. ஆனால் இவங்களோட சீக்ரெட் நான் சொல்கிறேன், இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பேஸ்மெண்ட் வீக்கு தான். வெளியே இருக்க தைரியம் உள்ள இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். வெளியே சில நேரங்களில் ஆக்ரோஷமாக இருந்தாலும் உள்ள ரொம்ப சென்சிட்டிவாக இவங்க இருப்பாங்க. அதே போல நான் ஏற்கனவே கூறிய மாதிரி துடிப்புடன் கூடிய வேகமான செயல்பாடுகளை கொண்ட ராசி நமது மகரம் ராசி. எனக்கு தெரிந்த மகரம் ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எப்பொழுதும் ஒரு துடிப்புடன் தான் இருப்பார்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தயங்கி தயங்கி யோசித்து கொண்டு இருக்கவே மாட்டார்கள். ஒரு வேலையை எடுத்து செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதில் உடனே இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள். வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் என்கின்ற வசனம் மகரம் ராசிக்காரர்களுக்குத்தான் கன கச்சிதமாக பொருந்தும். உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற சித்தாந்தத்தை இவர்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்கள். அந்த உழைப்பால் இவர்கள் ஒரு நாள் எவரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அரிய பெரும் சாதனைகளை படைப்பார்கள். வேலை இடத்தில் கூட சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விதிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள். இவர்கள் வேலை செய்வதை பார்த்து இவர்களுடைய முதலாளி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இவர்களைத்தான் முதலில் எதிர்பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய திறமையை காட்டுவார்கள். அதே போல ஒரு சிலர் மாதிரி வேலையில் ஓப்பியடிப்பது என்பது இவர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரி இல்லாதப்ப வேலையே பார்க்க மாட்டாங்க. ஆனால் மேல் அதிகாரி வரும்பொழுது வேலை பார்க்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நம்ம மகரம் ராசிக்காரர்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரி தான். ஆள் இருந்தாலும் சரி, ஆள் இல்லை என்றாலும் சரி, ஒரே மாதிரி தான் எப்பவும் வேலை பார்ப்பாங்க. அந்த அளவிற்கு மற்றவர்களை ஏமாற்றாத ஒரு குணம் இவர்களிடம் இருக்கும். அதே போல செய்த வேலைக்கு சரியான சம்பளம் இல்லை என்றாலும் இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். நான் நல்லா வேலை செய்கின்றேன், அதற்கு ஏற்ற சம்பளம் கொடு என்ற கோரிக்கையை வைப்பார்கள். மற்றவர்களைப் போல் நான் ஏமாற்றவில்லை, என் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி தான் நான் எப்பொழுதும் வேலை செய்கின்றேன் என்று கூறுவார்கள். இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால அந்த காசோட அருமை என்பது இவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலேயே சிக்கனமான ஒரு போக்கை இவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆனால் வெளியே பார்க்கிறவங்களுக்கு அது கஞ்சத்தனம் போல தோன்றினாலும் இவர் சிக்கனமாக இருந்துதான் இவருடைய குடும்பத்தை மிகச்சிறந்த முறையில் நடத்தி வருவார். அவருடைய பிள்ளைகளை படிக்க வைத்து, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து, தன்னுடைய முதுமை காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு இளமை காலத்திலேயே நன்றாக உழைப்பார். நான் ஒன்று கூறுகின்றேன், நீங்கள் எதற்கும் வருத்தப்படாதீர்கள். அடுத்தவர்கள் என்ன கூறினாலும் சரி, நீங்கள் போகின்ற வழி மிகவும் சரியான வழிதான். எந்த விஷயத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டும்,
எந்த விஷயத்தில் செலவு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காதீர்கள். அதேபோல் எப்பொழுதுமே நியாயமாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு ஒருவர் நியாயமாக இருக்கவில்லை என்றால் அந்த நபரை நீங்கள் அடியோடு வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். என்ன மனுஷங்க உலகத்துல இப்படி இருக்காங்க அப்படின்னு புலம்புவீங்க. ஒரு மனுஷனா பிறந்தா நேர்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி எப்பொழுதுமே ஏதாவது சிந்தனையுடனே நீங்கள் இருப்பீர்கள். அடுத்து என்ன செய்யலாம், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளோடு தான் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். அதே போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நிறைய அடிபட்டு வந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து கூறுவீர்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட தான் பட்ட கஷ்டத்தை அடிக்கடி எடுத்து கூறுவீர்கள். ஆனால் அவர்களுக்கு அது விளையாட்டுத்தனமாகத்தான் தெரியும். அவர்கள் எப்ப பார்த்தாலும் இதே டைலாக்கத்தான் விட்டுட்டு இருக்காரு என்று கூறுவார்கள். ஒரு காலத்தில் உங்கள் வயது வரும்பொழுது அவர்களும் உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வார்கள். நான் உழைத்து வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டதைப் போல தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால்தான் முன்னுக்கு வர முடியும் என்ற கொள்கை உடையவர்கள் நீங்கள். சில பெற்றோர்கள் மாதிரி தன்னுடைய குழந்தைகளை கஷ்டப்படாமல் உழைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கை உங்களிடம் இருக்காது. அதே போல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய குணமும் இவர்களுக்கு இருக்கும். பெரியோர்களை மதிக்கும் குணமும் இருக்கும். மற்றவர்கள் ஏதாவது துன்பத்தில் இருந்தார்கள் என்றால் அதை நினைத்து வருத்தப்படும் குணமும் இவர்களுக்கு இருக்கும். காசு விஷயத்துல இவங்க கரெக்டா இருந்தாலும் இவங்களால முடிஞ்ச உதவிகளை இவங்க நிச்சயம் செய்வாங்க. இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருந்து திறமையா செஞ்சு அதுல பாராட்டும் வாங்கக்கூடிய அளவிற்கு முயற்சி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எப்போ வெற்றி கிடைக்குதோ அப்பதான் இவங்க ஓய்வு அடைவாங்க. சில நேரங்களில் தன்னை மற்றவர்களை கேவலமாக பேசினாலும் சகித்து கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒரு நேரத்தில் இவர்களுக்கு பயங்கர கோபம் வந்துவிடும். அந்த ஆளா இப்படி கோபப்படுவது அப்படின்னு கேட்கிற அளவிற்கு இவங்களோட கோபம் இருக்கும். இவங்க வெளியிடங்களில் கோபப்படுவதை விட குடும்பங்களில் அதிகமாக தன்னுடைய கோபங்களை வெளிப்படுத்துவார்கள். சரி, வாங்க மகரம் ராசிக்கான குருவக்ர பலன்களை பார்க்கலாம். முதலில் குருவின் பார்வை பலன்களை பார்க்கலாம். குரு வக்ரமாகி 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான தருணங்கள் உண்டாகும். குரு 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து வெற்றியும் அடைவீர்கள். செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் வெளிப்படும். குரு 9ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் குணநலனில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவு பிறக்கும். சிறு சிறு விஷயங்களிலும் மன நிறைவு ஏற்படும். பெண்களுக்கு மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும். புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். முயற்சிக்கான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கும். முதுநிலை கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிமித்தமான சில விஷயங்களில் ரகசியம் காப்பது நல்லது. திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த சில விஷயங்களுக்கு பொறுமையை கையாளுவது நல்ல முடிவினை அளிக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல்கள் உண்டாகும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திறமைக்கு உண்டான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். மனதளவில் புத்துணர்ச்சியும் புதிய விஷயங்கள் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த குரு வக்ர பெயர்ச்சியில் நடைபெற இருக்கும் முக்கிய நன்மைகளையும் பார்க்கலாம்.
நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் பணிபுரியும் இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த குரு வக்ர பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் புதுமையான சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது தேவையற்ற விரயத்தை தவிர்க்கும். உங்களுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும், சுபிட்சமும் ஏற்படும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து மகரம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.